Welcome dear children of God. கர்த்தருடைய சமாதானம் நம்ம எல்லாரும் கூட இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆனதனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிற அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். மனுஷருடைய வாழ்க்கைன்றது புல்ல போல உதிரும் அப்படின்னு ஏதோ சொல்லுது. மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கான். மனிதர்களுடைய அறிவு ரொம்ப குறைவானது அப்படின்னு நம்ம பைபிள்ல பாக்குறோம். இப்போ எவ்வளோ சயின்டிபிக் டெவலப்மெண்ட் வந்தாலும், எவ்வளோ வேர்ல்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போய்கிட்டு இருந்தாலும், டே டு டே டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னும் இந்த சமுத்திரம், கடல், யூனிவர்ஸ் இந்த மாதிரியான நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல மனுஷன் கண்டுபிடிச்ச வீதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ரொம்ப கம்மியான பர்சன்ட் தான் இப்போ மனுஷங்களோட அறிவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் மனுஷங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்திலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் மறைஞ்சிருக்கு. நம்மளோட இந்த குறைவான அறிவை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு மனுஷனை, சக மனுஷனை நியாயம் தீர்க்கிறது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்? இப்போ நம்ம பார்த்த வசனத்தின் மூலமாவும் நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் மறைவில் இருக்க விஷயங்களை ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அப்படி அவர் வெளிப்படுத்தும் போது நம்மளுக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார் அப்படின்ட்டு. ஸோ இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறைவான விஷயங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்மளை பத்தி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரியுமா? நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளால ஹோல் அனலைஸ் சார்ட் ஒன்று நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆண்டவரோட ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவர்கிட்ட வந்தோடனே நம்ம வாழ்க்கை கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா, இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம லைஃப் இன்னும் மாறி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லைஃப்லையும் நம்மளோட ஃபேஸ் மாற மாதிரி ஆண்டவருடைய உறவு நம்மளுக்கு கூட எப்படி இருக்குன்ற விஷயங்கள் மாற மாற நம்மளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. நம்ம வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நம்ம கேரக்டர்லயும் சேஞ்சஸ் நடக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு அடுத்து வேற ஒரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்ண போறேன் ஆண்டவர் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போறாரு. அந்த ஈசாயின் மகன்கள் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்ல, நான் தெரிஞ்சுக்கொண்டுவன் வேற ஒரு ஆள்னு. அப்போ தாவீது ராஜா வராரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பாக்குற பிரகாரமா நான் பாக்குறது இல்ல, அவனோட ஹைட்டையோ அவனோட உருவத்தையோ நீ பார்க்க வேண்டாம், கர்த்தர் அவனோட இருதயத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப தேவன் நம்மளோட இருதயங்களை பாக்குறாராம். இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு ரூம்ல ஒரு 4 பேர் இருக்கும். ஸோ நம்ம அந்த 4 பேரையும் புதுசா பாக்குறோம் அப்படின்றப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? இவங்க ஹைட்டா இருக்காங்க, இவங்க ஹைட் கம்மியா இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களோட உருவத்தை தான் நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ காட்ஸ் வியூல இருந்து அதை யோசிச்சு பாருங்க. ஒரு ரூம்குள்ள 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேரோட இருதயமும் அவர் முன்னாடி ஓப்பன் புக்கா இருக்கான். எவ்வளோ ஒரு அமேசிங்கான விஷயம் இல்லை இது? ஆண்டவர் அப்ப இவங்க இரக்க குணம் உள்ளவங்க, இவங்களுடைய மனசுக்குள்ள சோகம் இருக்கு, இவங்க ரொம்ப விவரமானவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவர் பார்க்கும்போது அவங்களோட இருதயம் தான் அவருக்கு தெரியுது. ஆனா மனுஷர்களால என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய இருதயத்தை முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் நம்மளுடைய இருதயத்தையே நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியாது. தேவன் சொல்றாரு, இருதயம் ரொம்ப திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குள்ள இருந்துதான் எல்லா கெட்ட விஷயங்களும் புறப்படுதுன்னு. நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்க போற ஒரு டீப்பான மேட்டர் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்ட், சோல், ஸ்பிரிட், இது 3க்கும் இருக்க கனெக்ஷனும், அதனால நம்ம அவுட்புட்டா கொண்டு வர்ற நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட கேரக்டர், நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்க கூட பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மைண்ட், சோல், ஸ்பிரிட்ன்றது ரொம்ப பெரிய டாபிக். இன்னைக்கு நம்ம அதுல ரொம்ப குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தானே நம்ம எல்லாரு கூடயும் பேசுவாராக. ஃபர்ஸ்ட் மைண்ட் இல்ல இருதயம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த இருதயம், உள்ளந்திரிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னா நம்மளோட மைண்டும் நம்மளோட ஹார்ட்டும். நம்மளோட மைண்டுன்றது என்ன, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம் திங்க் பண்ண. ஏதோ ஒரு பாவம்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாவம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாவ சிந்தனை நம்மளுக்குள்ள வருது. அது ஃபர்ஸ்ட் எங்க தோன்றுது? நம்மளோட மைண்ட்ல, நம்மளோட இருதயத்துல. ஸோ அந்த பாவ சிந்தனை தோணின உடனே ஆவி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வருது. இந்த ஆவிங்கிறது என்னது, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்ல இருந்து நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள முத்தரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணும்போது ஒரு பாவ சிந்தனை நம்மளுக்குள்ள வரும்போது இன்னொரு சைட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு உணர்த்துதல் உண்டாகும். ஸோ இது ரெண்டுமே எங்க நடக்குது? நம்ம மைண்ட், ஆவி நம்ம மைண்ட்குள்ள பேசும்.
ஸோ இது வந்து மைண்டுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். அந்த டைமில் நம்ம எந்த சைட் போக போகிறோன்ற அந்த சாய்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து அதை வந்து நம்ம இந்த மாம்சத்தின் மூலமாக அவுட்புட்டாக கொண்டு வர்றோம். எதர் அந்த பாவத்தை செய்கிறோம் இல்லை செய்யாமல் போகிறோம். ஸோ அந்த மாம்சம் தான் வந்து பாவத்தை வெளிப்படுத்துது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குதா, உன் கை இடரல் உண்டாக்குனா அதை நீ அவித்து போடு. நீ வந்து அக்னியில போய் விழுகிறதுக்கு நீ ஒரு கண் இல்லாதவனா ஒரு கை இல்லாதவனா நீ பரலோகத்துல வாசம் பண்றது நலமா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பாவம் செஞ்சு முடிச்ச உடனே நம்மளுடைய ஆத்துமா கரைப்படுது. இததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்னியில தள்ளப்படுறத பார்க்கணும். ஏன்னா ஆத்துமாதான் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் சேர போகுது இல்லையா. ஸோ அப்போ ஆவியானவர் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு, டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதுலதான் பாவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சிந்தையில தான். அதனால ரோமர்லையும் பவுல் சொல்றாரு, வீணான சிந்தையுடையவர்களாய் இல்லாம கற்புள்ளவைகள் எதுவோ, நன்மையானவைகள் எதுவோ, உண்மையுள்ளவைகள் எதுவோ, ஒழுக்கமுள்ளவைகள் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஸோ நம்ம சிந்தனையில ஸ்டார்ட் ஆகிதான் எல்லாமே வெளியரங்கமாகுது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள், அதுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும். ஸோ இருதயத்தை எப்படி காத்துக்கிறது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வேத வசனம் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கான். அது வந்து நம்மளோட கணுக்களையும் மூனையும் உருவ குத்துறதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறதாயும் நம்மளோட சிந்தைகளை வரையறுக்கிறதாயும் இருக்கு. அப்ப நம்மளோட சிந்தைகளை எதை வச்சு நம்ம பியூரிஃபை பண்ண முடியும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வச்சு. ஸோ ஆண்டவரோட வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது நம்மளுக்குள்ள குத்தும், அச்சோ இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்றோமே, இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நம்ம லைஃப்ல இப்படி இல்லாம வேற மாதிரி இருக்கும், நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு வர்றதுக்கே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் ஆண்டவருடைய வசனங்கள் மூலயமாவும் நம்மளுக்கும் உணர்த்தப்படுது. கற்பனைகள்ல முதலாவது கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கு அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாவது பிரதான கட்டளை. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உள்ள அன்பு கூறுறது மாதிரி மற்றவங்க கிட்டே அன்பு கூறு. ஸோ இது ரெண்டையுமே ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அவுட்புட்டா தான் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த கமெண்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்ப உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறீங்களா இல்லையா, எவ்வளவு அன்பு கூறுறீங்க, முழு மனதோட அன்பு கூறுறீங்களா, முழு ஆத்மாவோட அன்பு கூறுறீங்களான்றது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க பிறரிடம் அன்பு கூறுறது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு பர்சனுக்கும் தெரியும். ஸோ இந்த அவுட்புட் வந்து வெளியரங்கமா இருக்கு. ஆனா நீங்க ஆண்டவர் கூட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை அவர் மட்டும்தான் அறிஞ்சிருக்காரு, என்னோட இருதயத்தை அவர் மட்டும்தான் அறிஞ்சிருக்காரு. எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும், உலகத்துல புகழ்பெற்ற மனுஷங்களா இருந்தாலும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், ரொம்ப சின்ன ஏழை மனுஷங்களா இருந்தாலும், எல்லாருடைய இருதயமும் தான் ஆண்டவர் முன்னாடி வெளியரங்கமா இருக்கு. நம்ம என்ன ஷூஸ் போடுறோம், நம்ம என்ன பிராண்டட் ஹேண்ட்பேக் யூஸ் பண்றோம், இது எதுவுமே ஆண்டவருக்கு தேவையில்லை. God is so concerning about our soul. நம்மளுடைய ஆத்மா கரை திரையற்றதா நிறுத்தும் போதுதான் நம்மளால தேவனை தரிசிக்கவே முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்றது, மத்தேயுல மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளோட இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், அதன்படி நம்மளுக்கு பலனளிக்கிற தேவன் அவர். சோ இப்ப நம்ம இருதயத்துல நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும், அதையும் பத்தி வேதம் சொல்லுது, நம்மளுக்கு தெரியும் நம்ம செல்ஃப் ரைட்டியஸா நடக்கிறோமா, நம்ம விஷயங்கள்லாம் கரெக்டா தானே இருக்கும், நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்கல, மற்றவங்களுக்கு தப்பு பண்ணல. ஸோ இப்ப எனக்குள்ளேயே தான் நான் பண்ணிக்கிறேன்னு சில பேர் நினைக்கலாம். ஏன்னா இந்த பாவம் வந்து வேற யாரையும் அஃபெக்ட் பண்ண போறது இல்லை, எனக்காக நான் பண்ணிட்டு அதனால வந்து யாருமே அஃபெக்ட் ஆக போறது இல்லை. பட் அந்த பாவம் நம்மளுடைய மாம்சத்தையோ நம்மளுடைய ஆத்மாவையோ தீட்டுப்படுத்துமானால் அதையும் அறிந்தவர் தேவன் தான். தேவனுக்கு முன்பாக எதுவுமே மறைக்க முடியாது, எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அதுதான் தாவீது ராஜா சொல்றாரு, உங்களுடைய பார்வைக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், நான் படுத்திருந்தாலும் என் நினைவுகளை நீ தூரத்துல இருந்து அறிஞ்சிருக்கிறேன், நாங்க எழுந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் என் வாயில் சொல் பிறவா முன்பே அதை நீ அறிந்திருக்கிறேன். ஏன் என்னோட இருதயம் வந்து அவங்க முன்னாடி ஜஸ்ட் ஓப்பன் புக்கா இருக்கு, அதுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. மத்தியில் ஆண்டவர் ஒரு திமிரவாதக்காரனை சுகப்படுத்துறாரு. அப்போது அந்த சுத்தி இருக்கிற பிரதான ஆசிரியர்கள் தங்கள் மனசுக்குள்ள இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி ஏதோ ஒண்ணு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு,
உங்க மனசுக்குள்ள நீங்க இப்படி கேடாதான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க மனசுக்குள்ள யோசிக்கிறது ஆண்டவருக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த சிந்தையில தான் நம்ம சரி பண்ணணும். சிந்தையை சரி பண்ணணும்னா முழு இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட நம்மள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு நாள் ஒப்பு கொடுத்துட்டோம்னா 2வது நாள் 3வது நாள்ல அந்த அனல் குறைந்து கொண்டே போயிடும். எப்போ ஆண்டவர்கிட்ட விலகும் போது அந்த முழு ஆத்மாவோட முழு பலனோடு நம்ம ஆண்டவரை சேவிக்கிறது ஒரு நாள்ல ரட்சிப்பு பூரணப்படாது. முடிவு பரியந்தான் நம்ம அதுல நிலைநிற்கணும். கூடால எத்தனையோ போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஆண்டவரை விட்டு விலகி போடுற சிச்சுவேஷன்ஸ் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க டெய்லி உங்களோட ரொட்டீன்ல ஆண்டவருக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்குவேன்னு வச்சு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு 1-2 நாள் உங்களோட ரொட்டீன்ல இருந்து எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சு, உங்களை 2-3 நாள் நீங்க வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த 2-3 இடத்துல உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்க முடியாம இருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனை, இல்லை நீங்க உடல் சோர்வா இருக்கிறீங்க, உங்க பிசிக்கல் இல்னஸ்ல இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு போராட்டம் மென்டல் இல்னஸ்ல இருக்கீங்கன்னா அந்த சிச்சுவேஷனை சாத்தான் தமிழுக்கு சாதகமா உபயோகிக்க பார்த்து அந்த நேரத்துல நம்மளோட சிந்தையில பேச ஆரம்பிப்பான். ஏன்னா நம்ம அப்போ முழு இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட இல்லையா, அதனால. ஸோ இது ரொம்ப டீப்பான மீனிங் இருக்குதுல. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் கூட நம்மளோட உறவு எப்படி இருக்குங்கிறது காடுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம ஃபுல் ஹார்ட்டடா ஆண்டவரை தேடும்போது, அதாவது தாவீது ராஜா அந்த பாவம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு ஜெபத்துல சொல்றாரு சங்கீதம் 51வது அதிகாரத்துல, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப நம்ம என்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த நேரில் ஆண்டவர் நம்மளுடைய சிந்தையை தான் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்றாரு. சிந்தையை கிளென்ஸ் பண்ணி புது இருதயத்தை அவங்களுக்குள்ள வைப்பேன்னு 1 பேதுரு 3வது அதிகாரத்துல சொல்றாரு. ஸோ புதிய இருதயத்தை நம்மளுக்குள்ள வச்சு புதிய ஆவியினால் நம்ம நிரப்புறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஸோ புதிய இருதயம், தேவனுக்கேற்ற பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை, அவருடைய வழி நடத்துதல், இதன் மூலியமா நம்ம அடுத்து நம்ம ஆத்மாவை கரைப்படுத்தாம ஆண்டவர்கிட்ட தயவு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்குள்ள ஃபுல் ஹார்ட்டடா நம்ம இருக்கும்போது காட் வில் டெஃபினெட்லி பிளெஸ் அஸ். ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட கிரியைக்கேற்ற பலன் முடிவில் வெளிப்படும் அப்படின்னு வேதம் கிளியரா சொல்லுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய கிரியைகளுக்கு பலன் அவர் வரும்போது என் கூடவே வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க, இல்லாட்டினா நம்ம பார்வைக்கு உலகத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்ப்பு வர மாட்டேது, அவங்க பண்ணுறது தப்பா கரெக்டா, இதுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்லை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இஸ் காட், அது ஆண்டவரோடது. நம்ம ஆண்டவருடைய பதவியை நம்மளால எடுத்துக்க முடியுமா? அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே மண்ணு தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் மண்ணு தான். ஸோ யாருனாலும் எந்த நேரத்துலனாலும் விழலாம், எந்த நேரத்துனாலும் எழும்பலாம். அவங்களோட உறவு ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், அவங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம யாரை பற்றியும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய ஆத்மாவை கரைப்படுத்தாமல் நம்ம பாதுகாத்து கொள்வது. நம்ம துணிகரமாக ஒவ்வொருத்தவங்களை பற்றி பேசுறதுனால நம்மளுடைய பாவ லிஸ்ட்ல தான் பாவம் செய்யறது. ஏன்னா ஆண்டவர் உன் கிரியைகளுக்கு தக்க பலனை தருவேன்னு சொன்னது எல்லா மனுஷங்களுக்கும் தான், வெறும் ஊழியக்காரங்களுக்கோ வெறும் ஆண்டவருடைய விசுவாசிகளுக்கோ மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளோட சோலை நம்ம ப்ராப்பரா பார்த்துக்கிறது தான் ஒவ்வொரு பிலீவரோட கடமை. ஆண்டவர் சொல்ற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு இணங்க நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி நம்மளோட சோலை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். ஸோ இதுல மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஆஸ் அ கிறிஸ்டியனா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்பை நம்மளோட சோலை ஆண்டவருக்கு முன்னாடி அப்பலு கட்டுறதா சுத்தமான ஒரு விஷயமா ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழுகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்ற மனுஷங்களை பற்றி நியாயம் தீர்க்கிறதோ, மற்ற மனுஷங்களை பற்றி யோசிக்கிறதோ, அவங்கள பற்றி புறணி பேசுகிறதோ எதுவுமே ஒரு கிறிஸ்டியனுக்கு அழகு கிடையாது. உண்மையான வேத வார்த்தை என்ன, உண்மையிலே ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்கு தான் இந்த வேத புத்தகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த வேத புத்தகத்துடைய வரலாறு உங்களுக்கு முடிஞ்சா போய் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ போட்டு பாருங்க. இது ஈஸியாக கிடைக்கல. இது பல பேருடைய முயற்சி, பல பேருடைய
ரத்தம் சிந்துதலுக்கு அப்புறமாட்டி இது நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ இது அதான் வாயத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, தேனிலும் மதுரமான உடைய வேதம் சொல்லி. ஸோ நீங்கள் எந்த உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் என்ன கொஸ்டின் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வேதத்தில் இருக்குது. ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தால் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு இணைத்து பார்க்கணும் நம்ம. ஸோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் புரியலன்னா அதே மாதிரி ஆண்டவர் இன்னொரு இடத்துல அதோட எக்ஸ்பிளனேஷனை எழுதி வச்சுருப்பாரு. அதை நம்ம ஆவியானவருடைய துணையோடு புரிஞ்சு படிக்கும்போது நம்மளுக்குடைய எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்குது. ஐ ஹோப் இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். ஸோ நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேணாம். நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். அவர் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராயிறாரு. எல்லாருக்கும் அவங்கவுங்க கிரியையில் தக்க பலனை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு இடத்துல ஏமாந்து போனீங்க, நீங்கள் நீதியை செஞ்சு ஒரு இடத்துல துன்பப்படுறீங்கன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. ஒருவேளை நீங்கள் நீதி செஞ்சு இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன்னா கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உங்களோட பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்னாடி உங்களுடைய புகழ்ச்சி அவர் வரும் நாளிலே உங்களுக்கு உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you all.